என் உயிரினும் மேலான தமிழுக்கு வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உங்களை யாராவது முதுகுல குத்திருக்காங்களா? நீங்க உசுரேன்னு நினைச்ச ஒருத்தர், இவன் என் கூட பிறந்த தம்பி மாதிரிடான்னு நீங்க நம்பின ஒரு நண்பன், இல்ல உங்க சொந்தக்காரங்க திடீர்னு ஒரு நாள் உங்க உண்மையான முகத்தை காட்டி உங்களை தூக்கி போட்டிருக்காங்களா? அப்போ அந்த வலியோட ராத்திரி முழுக்க தூங்காம யோசிச்சிருப்பீங்க, நான் இவங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்னை இப்படி ஏமாத்தினாங்கன்னு. இன்னைக்கு உங்க மூளைக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். நண்பா, நீங்க பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? இவன் என் கூட பிறந்த தம்பி மாதிரிடா மச்சான், நீ இல்லாம எனக்கு வேற யாரா இருக்கா, நாம எப்பவுமே இப்படியே இருப்போம்னு யாராவது 2 வார்த்தை அன்பா பேசிட்டா உடனே உங்க மூளையில அவங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார வச்சிடுறீங்க. உங்க ரகசியங்கள், உங்க பலவீனம், உங்க கனவுன்னு எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொட்டிடுறீங்க. ஆனா இந்த உலகத்தோட நிர்வாணமான உண்மை, நேக்கெட் ட்ரூத் என்ன தெரியுமா? இந்த உலகம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப அழகான அன்பான இடம் கிடையாது. இது வஞ்சகமும் சுயநலமும் பொறாமையும் நிறைஞ்ச ஒரு வேட்டை காடு. இங்க யாருமே உங்களை சும்மா நண்பன் உறவுன்னு கொண்டாடுறதில்ல. உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், உங்களை வச்சு அவங்க காரியத்தை எப்படி சாதிக்கலாம், இதை பொறுத்து தான் இங்க 90% உறவுகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த காரியம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் உங்களை ஒரு கறிவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ ராத்திரி பகலா முழிச்சு நீங்க உதவி பண்ணிருப்பீங்க. உங்க வேலையை விட்டுட்டு உங்க சொந்த காசை செலவு பண்ணி அவங்களுக்காக ஓடி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, மச்சான் கொஞ்சம் பிஸியா இருக்கண்டா, அச்சச்சோ எனக்கு முன்னாடியே தெரியாதேன்னு ரொம்ப ஈஸியா காரணம் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்போ நீங்க உடைஞ்சு போய் நிப்பீங்க. நான் இவனுக்காக எவ்வளோ பண்ணேன், ஆனா இவன் எனக்கு இப்படி பண்ணிட்டானேன்னு. பாஸ், யார் உங்களுக்கு எழுதி கொடுத்தா அவங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்கன்னு? இங்க சுயநலம்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிஃபால்ட் செட்டிங். பணம், பவர், தேவை, இது 3 இருந்தா முகம் தெரியாதவன் கூட வந்து அண்ணேன்னு நிப்பான். இது 3 உங்ககிட்ட இல்லைன்னா பெத்தவங்களே சில சமயம் உங்களை ஒரு சுமையாதான் பார்ப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணமே மத்தவங்க கிடையாது, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு. நான் அவனுக்கு இதை செஞ்சேன், அவன் எனக்கு இதை திருப்பி செய்வான் அப்படிங்கிற அந்த விஷத்தன்மை வாய்ந்த எதிர்பார்ப்பு தான் உங்களை கொள்ளுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வெற்றியை பார்த்து கைத்தட்டுற மாதிரி நடிப்பாங்களே தவிர, மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இவன் எப்படி என்னை விட மேல போலாங்கிற வன்மம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். உதவி செஞ்ச கைய கடிக்கிற உலகம் இது. இங்க போய் நீங்க அன்பையும் விசுவாசத்தையும் தேடிக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க ஏமாந்துகிட்டே தான் இருக்கணும். இந்த நிலைமையிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா யாரையும் நம்பாம, யாருக்காகவும் காத்துட்டு இருக்காம உனக்காக நீ வாழ பழகணும். நம்மளை ஏமாத்தினவங்க முகம் தெரியாத எதிரிகள் கிடையாதுன்னு நான் முதல்லயே சொன்னேன். அப்போ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க தலையில கொம்பா முளைச்சிருக்கும் இல்ல. நல்லா நோட் பண்ணி பாருங்க. 6 மாசமா 1 வருஷமா உங்களை கண்டுகொள்ளாத ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மச்சான் எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா, ஒரே ஞாபகமா இருந்துச்சுன்னு ரொம்ப பாசமா பேசுவான். நீங்களும் அடடா நம்மளை எவ்வளோ மிஸ் பண்றான் பாருன்னு நெகிழ்ந்து போவீங்க. ஆனா அந்த ஃபோன் காலோட கடைசி 2 நிமிஷத்துல தான் அவனோட சுயரூபம் வெளியில வரும். மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப், ஒரு 2000 ரூபாய் மாதிரி இருந்தா கூகுள் பே பண்ணுடா, இல்லை என்னோட இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு கொடுடான்னு கேட்பான். இதுக்கு பேரு பாசம் கிடையாது பாஸ், நெட்வொர்க் ஆஃப் கன்வீனியன்ஸ். அவனுக்கு தேவைப்படும் போது நீங்க ஒரு ஏடிஎம் மெஷின் இல்ல ஒரு வேலைக்காரன். தேவை முடிஞ்சதும் நீங்க அவனுக்கு யாருன்னே தெரியாது. சக்கரை அதிகமா இருக்கிற இடத்துல தான் விஷத்தை ரொம்ப ஈஸியா கலக்க முடியும். யார் உங்ககிட்ட அளவுக்கு அதிகமா இனிமையா பேசுறாங்களோ அவங்க கிட்ட 2 அடி தள்ளியே இருங்க. இன்னொரு ரகமான மனிதர்கள் இருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்பாங்க. நீங்க ஒரு இன்டர்வியூல ஃபெயில் ஆகிட்டாலோ இல்ல ஒரு பிசினஸ்ல நஷ்டமாகிட்டாலோ உடனே ஓடி வந்து உங்க தோள் மேல கை போட்டு, அச்சச்சோ இப்படி ஆகிடுச்சே, கவலைப்படாத நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைப்போம், பரவாயில்ல கஷ்டத்துல கூட நிக்கிறான் பாரு,
இவன் தான் உண்மையான நண்பன். ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க தோத்து போய் அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு வக்கரமான சந்தோஷம், சாடிஸ்டிக் பிளஷர். அப்பாடா, நம்மளை விட இவன் கீழே தான் இருக்கான், இவன் இன்னும் உருப்படலைங்கிற ஒரு நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க கஷ்டப்படுறத பார்க்குறப்போ அவங்களோட தோல்விகளை நினைச்சு அவங்க ஆறுதல் பட்டுக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் டாக்ஸிக் சிம்பத்தி. உங்களுக்கு யார் உண்மையாவே நல்ல நண்பன், யார் நல்ல உறவுன்னு கண்டுபிடிக்கணுமா? நான் ஒரு சின்ன டெஸ்ட் சொல்றேன், நாளைக்கே இதை செஞ்சு பாருங்க. உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க, உங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. மச்சான், எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, நான் புதுசா ஒரு கார் புக் பண்ணியிருக்கேன், இல்ல என் பிசினஸ்ல பெரிய லாபம்னு ரொம்ப சந்தோஷமா போய் சொல்லுங்க. அந்த செகண்ட் அவங்க முகத்தை நல்லா கவனிங்க. அந்த கண்ணுல ஒரு சின்ன நடுக்கம் வரும், உதட்டுல ஒரு போலியான புன்னகை வரும், ஃபேக் ஸ்மைல். கங்க்ராட்ஸ் மச்சான்னு வாய் சொல்லும், ஆனா அந்த வார்த்தையில ஜீவனே இருக்காது. உடனே உங்க வெற்றியை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த கார் நல்லா இருக்கும் தான், ஆனா மெயின்டெனன்ஸ் செலவு அதிகமாச்சு. ப்ரொமோஷன் ஓகே, ஆனா உனக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுமேன்னு சொல்லி உங்க சந்தோஷத்தை கெடுப்பாங்க. புரியுதா? இங்க நீங்க நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைப்பாங்க, ஆனா அவங்கள விட நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. Nobody wants to see you do better than them. இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைஞ்ச உலகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ உங்க நெஞ்சத்துல கை வச்சு ஒரு கேள்வி கேளுங்க. நான் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டா அவன் என்ன நினைப்பான், நான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த போலி மனிதர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே உங்க வாழ்க்கையை ஏன் வாழணும்? Why are you living to please people who don't even like you? நீங்க செத்தாலும் இந்த உலகம் உங்களை 10 நிமிஷம் பேசும். நீங்க மிகப்பெரிய லெவல்ல ஜெயிச்சாலும் இந்த உலகம் உங்களை 10 நிமிஷம் தான் பேசும். அந்த 11வது நிமிஷம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இங்க யாரும் யாருக்காகவும் உயிரை விட போறதில்ல. அப்போ நீங்க யாருக்காக வாழணும்? உங்களுக்கே உங்க மேல மதிப்பு இல்லைன்னா இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்கும்? மற்றவங்க முகமூடிய பத்தி பேசினது போதும், இப்போ உங்க பக்கம் திரும்புவோம். உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு தெரியுமா? பணம் இல்லாததா, திறமை இல்லாததா? இல்லவே இல்லை. உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் இமோஷனல் டிபெண்டன்சி. அதாவது எப்பவுமே உணர்ச்சி பூர்வமா இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறது. சந்தோஷமா இருக்கணுமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்தணும், இல்ல ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசணும். கஷ்டமா இருக்கா, உடனே குடிக்கணும், இல்ல யாராவது தோல்ல சாஞ்சு அழணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டிவியா இருந்தா உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? உங்க கையில இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கையில இருக்கு. எப்போ நீங்க உங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் இன்னொருத்தர் கையில கொடுக்குறீங்களோ அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க. ஏன்னா அவங்க நினைச்சா எப்ப வேணாலும் அந்த டிவியை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க இருட்டுல நிக்க வேண்டியதுதான். ஒரு புது சட்டை போட்டா 4 பேர் சூப்பரான்னு சொல்லணும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டா 100 லைக்ஸ் வரணும். ஒருவேளை லைக்ஸ் வரலைன்னா நம்ம அழகா இல்லையோ, நம்ம யாருக்கும் பிடிக்கலையோன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மன அழுத்தத்தை, டிப்ரெஷனை உண்டாக்கிக்கிறீங்க. ஏன் இந்த அடிமைத்தனம்? முகம் தெரியாத ஒருத்தன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போறப்போ போடுற லைக்கை வச்சுதான் உங்களோட மதிப்பை நீங்க முடிவு பண்ணுவீங்களா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒருத்தன் உங்களை முட்டாள்னு சொன்னா நீங்க முட்டாள் ஆயிடுவீங்களா? இல்ல அறிவாளின்னு சொன்னா அறிவாளி ஆயிடுவீங்களா? ரெண்டும் கிடையாது. Your value does not decrease based on someone's inability to see your worth. உங்க தங்கம் உங்ககிட்ட இருக்கு. அத ஒருத்தன் பித்தளைன்னு சொல்றதால தங்கம் தன்னோட மதிப்பை இழந்துடாது. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடுங்க. என் சந்தோஷம் என் கையில மட்டும் தான் இருக்கு. நான் அழுதா என் கண்ணீரை துடைக்க எந்த ஒரு கையும் வர வேண்டாம், என் கையே போதும். எந்த ஒரு மனிதனையும் அளவுக்கு அதிகமா நம்பாதீங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க. ஆனா எந்த ஒரு உறவுக்காகவும் உங்களோட சுயமரியாதைய, செல்ஃப் ரெஸ்பெக்ட விக்காதீங்க. இப்போ நீங்க தனிமையில உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்க. ஆனா உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை ஏளனமா பார்த்து சிரிச்சவங்க, உங்களை உதறி தள்ளினவங்க, அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? சண்டை போட்டு ஜெயிக்கணுமா? ஃபோன் பண்ணி திட்டணுமா? சோஷியல் மீடியால மறைமுகமா ஸ்டேட்டஸ் வச்சு குத்தி காட்டணுமா? நெவர்.
நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆனா உங்க பதில் அவங்க காதை கிழிக்கணும். அதை எப்படி செய்யறது? உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க, இல்ல உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய எரிமலை வெடிச்சிட்டு இருக்கும். அவங்கள பழி வாங்கணும், அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாவது செய்யணும்னு ரத்தம் குதிக்கும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? உடனே வாட்ஸ்ஆப்ல ஃபேக் பீப்புள், ட்ரஸ்ட் நோபடின்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு எவ்வளவு செஞ்சேன் தெரியுமான்னு சண்டை போடுவீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இதை மட்டும் என்னைக்குமே செஞ்சிடாதீங்க. நீங்க அழுதா, நீங்க சண்டை போட்டா, நீங்க ஸ்டேட்டஸ் வச்சா அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? அப்பாடா, இவன் நம்மளை நினைச்சுதான் கதறிட்டு இருக்கான், நம்ம இல்லாம இவனால இருக்க முடியலன்னு அவங்க ஈகோ இன்னும் திருப்தி அடையும். உங்களோட அந்த ரியாக்ஷன் தான் அவங்களுக்கு வேணும். அதை கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிடாதீங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கு, அமைதி. அப்சல்யூட் சைலன்ஸ். எந்த ஒரு சத்தமும் உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. ஃபோன் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் திடீர்னு அமைதியாகும் போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும். என்னடா இவன் நம்மளை கண்டுக்கவே இல்லை, இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறானேங்கிற அந்த ஒரு சந்தேகம் அவங்கள நிம்மதியாக தூங்க விடாது. அந்த அமைதியான நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வலியையும் கோபத்தையும் ஒரு எனர்ஜியா மாத்துங்க. ஒரு வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ, ஒரு மனுஷன் மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கிற வலிகளும் அவமானங்களும் தான் மிகச் சிறந்த பெட்ரோல். அந்த பெட்ரோலை ஊத்தி உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிங்க. இதுக்கு பேரு தான் த சைலண்ட் கிரைண்ட். உங்க நேரத்தை, உங்க எனர்ஜியை, உங்க அறிவை மற்றவங்களுக்காக செலவு பண்ணதை நிறுத்திட்டு உங்களுக்காக முதலீடு பண்ணுங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க உங்க கேரியர்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க பிசினஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 18 மணி நேரம் உழைங்க. புது ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க. உங்க பேங்க் பேலன்ஸை ஏத்துங்க. உங்க உடம்ப ஃபிட் ஆக்குங்க. இவன் அவ்வளவா முடிஞ்சிட்டான்னு நினைச்சவங்க முன்னாடி ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து நில்லுங்க. சண்டை போடுறதுல ஒரு கெத்தும் கிடையாது பாஸ். உங்களை ரோட்ல நின்று அசிங்கப்படுத்தின அதே நபர் ஒரு வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது நீங்க ஒரு புது கார்ல இருந்து கெத்தா இறங்கணும். உங்களை பார்த்து உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்டவன் உங்க பிசினஸ் வளர்ச்சியை பார்த்து வாய் பிளந்து நிற்கும். உங்க வார்த்தைகள் சத்தம் போடக்கூடாது, உங்க வெற்றி சத்தம் போடணும். லெட் யூ சக்சஸ் மேக் த நாய்ஸ். அதுதான் ரியல் ரிவெஞ்ச். ரியல் ரிவெஞ்ச். நீங்க இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மேஜிக் நடக்கும். யார் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டாங்களோ அவங்க எல்லாரும் திரும்பி உங்ககிட்டயே வருவாங்க. மச்சான், நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன்டா, தப்பா எடுத்துக்காத. உங்க முன்னாடி வந்து அதே பழைய புன்னகையோட நிப்பாங்க. உங்களை அவமானப்படுத்தின அதே வாய், நான் அப்பவே சொன்னேன் இவன் பெரிய ஆளா வருவான்னு 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? பழையபடி அவங்கள சேர்த்துக்கலாமா இல்ல பழி வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. ரெண்டும் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நீங்க எடுக்க போற அந்த ஒரு முடிவு தான் நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இல்ல ஒரு ராஜாவா, a true king முடிவு பண்ணும். நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டவங்க மறுபடியும் உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது? இதுதான் the king's move. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தினல, இப்ப பாரு நான் யாருன்னு அப்படின்னு கத்தி சண்டை போடுவாங்க. இல்லைன்னா பழசையெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்கள நண்பர்களா ஏத்துக்குவாங்க. இது ரெண்டுமே மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டா அதுக்கு அர்த்தம் இன்னும் உங்க மனசுக்குள்ள அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ என்னதான் செய்யறது? எதுவுமே செய்யாதீங்க. அவங்க உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது கண்ணை பார்த்து ஒரு லேசான புன்னகையை மட்டும் வீசுங்க. அவங்க பேசுறத கேட்டுட்டு ஓகே ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களை கடந்து போயிட்டே இருங்க. இந்த உதாசீனம்னு இருக்கே, அதுதான் உலகத்திலேயே கொடூரமான ஆயுதம். நம்மள ஒரு பொருட்டாவே இவன் மதிக்கலையேங்கிற அந்த வலி அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்கள தூங்க விடாது. அவங்கள மன்னிச்சிடுங்க, ஆனா என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கொடுத்த அந்த சிம்மாசனத்தை மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க.
நீங்க இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களை ஒரு கெட்டவனா தான் பார்க்கும். இவன் ரொம்ப மாறிட்டான், பணத்திமிர் வந்துருச்சு, இவனுக்கு ஈகோன்னு 1000 முத்திரை குத்துவாங்க. பரவாயில்ல, குத்தட்டும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வாழ்ந்தப்போ நீங்க முட்டாள். உங்களை நீங்க பாதுகாத்துக்க நினைக்கும் போது நீங்க திமிரானவன். இதுதான் இந்த உலகத்தோட லாஜிக். உங்க அமைதிக்காக, உங்க வாழ்க்கைக்காக நீங்க மத்தவங்க கண்ணுக்கு ஒரு வில்லனா தெரியறதுல தப்பே கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்பா இருங்க, ஆனா அடிமையா இருக்காதீங்க. யாருக்கு உதவி பண்ணாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட ஹீரோ நீங்க தான். அந்த சீட்டுல வேற யாரையும் உட்கார வைக்காதீங்க. இந்த பாட்காஸ்டை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணிக்கோங்க. இனிமேல் என் வாழ்க்கையில யாராவது என்னை விட்டு போனா நான் கதறி அழமாட்டேன். யாருடைய அன்புக்காகவும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன். என் சந்தோஷம் என் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த வஞ்சகம் நிறைஞ்ச உலகத்துல எந்த ஒரு துரோகமும் என்னை காயப்படுத்தாத அளவுக்கு நான் எனக்காக வாழ்ந்து மிகப்பெரிய வெற்றியாளனா மாறுவேன். இந்த சக்சஸ் பாட்காஸ்ட் தமிழோட நோக்கமே உங்களை ஒரு உண்மையான வெற்றியாளனா மாத்துறது தான். உங்க லைஃப்ல நீங்க சந்திச்ச ஒரு மிகப்பெரிய துரோகத்தையும் அதிலிருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்கங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள மாதிரி மனசு உடைஞ்சு போயிருக்க பல பேருக்கு உங்களோட கமெண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி கஷ்டப்படுற உங்க உண்மையான நண்பர்களுக்கு மட்டுமே இதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கைய புரட்டி போடுற இது மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பேச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி வைங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உனக்காக வாழ், உலகத்தை ஆள்.